சபையில போய் உட்கார்ந்துக்கிட்டு என்னத்தனாலும் பேசலாம் அப்படின்னு பேசாதீங்க. உங்களுடைய நாவு சபையில போய் கர்த்தரை துதிக்க தான் நீங்க யூஸ் பண்ணணும். உலக பிரகாரமான காரியத்தை, அடுத்தவங்களை பத்தி குறை சொல்ல, குற்றம் கண்டுபிடிச்சு பேச, இதுக்கு தான் நீங்க உபயோகப்படுத்தக்கூடாது. தேவனை துதிப்பதற்கு உங்க நாவை உபயோகப்படுத்தணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாலும் சண்டை, இது ஓயவே மாட்டேங்குன்னு சொல்லுங்க. நீங்க உங்க நாவை எப்படி நீங்க உபயோகப்படுத்துறீங்க? இந்த செய்தியை கேட்கிற நீங்க உங்க வாழ்க்கையில கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. உங்க நாவை நீங்க சரியா நீங்க பயன்படுத்த பழகுவீங்கன்னா, நாவுகளின் சண்டைகளுக்கு உங்களை ஆண்டவர் விலக்கி காப்பார். நீங்க முதல்ல உங்க நாவை சரிப்படுத்துங்க. அப்போ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாவின் மூலம் வருகிற எல்லா சண்டைகளுக்கு விலக்கி காக்க தேவன் வல்லவராயிருக்கிறார்.